பாருங்கள், இது தான் நான் இருக்கிற இடம். பொய்கை கிராமம், பெங்களூர் ரோடு. இது பூச்செடிக்காரன் இருக்கான். இவன் அடிக்கடிக்க முன்ன பார்த்து பின்னாடி ஒரு வாரமாக இடுப்பு எலும்பு மேலே அடிச்சுக்கின்னு ஒரு வாரமாக இடுப்பு எலும்பெல்லாம் வலி. இங்கே ஆரம்பித்த அடி பஸ் ஸ்டாண்ட் வரையிலையும் தொடர்ந்து வரும். ஒரு 4-5 கல் பின்னாடி வந்து விழும் அங்கங்கே. இது பூச்செடி பக்கத்தில் மருமா இருக்கிற வீடு. இங்கே கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து மருமாவெல்லாம் வந்து நிற்பாங்க. முன்ன பார்த்து பின்னாடி கல். இந்த ஒரு வாரமாக இப்படி தான். இதுக்கு மேலேருந்து மாடி மேலேருந்து பசங்களை ஒழிக்க வச்சு இங்கேருந்தும் கல் விழும். இவங்க அத்தனை பேரும் பொய்கை ரோட்டில் இருக்கிற வீடு கட்டினிக்கிற கடை வச்சுருக்கிற அத்தனை பேருக்கும் ஃபோர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு டெப்டி கலெக்டர் சிவராம். இதுதான் ராஜேஸ்வரி ஈஸ்வரி. பாருங்க, போகும்போது பின்னாடி வந்து கல் மேலே இருந்து படுப்போம், இல்லை கீழே இருந்து படுப்போம். அது கூட இரும்பு சுள்ளி. இவர் வந்து பீரோ கம்பெனி வச்சுருக்காரு. இரும்பு சுள்ளி இதுக்குன்னு இதுதான் பீரோ கம்பெனி. இரும்பு சொல்லி கரெக்டாக வந்து விழும். இதுதான் ஆல் இண்டியா கம்பெனி, கார் கம்பெனி, சர்வீஸ் கம்பெனி. இங்கேருந்து கரெக்டாக இரும்பு சொல்லி பின்னாடி வந்து விழுவோம். அடிக்கடிக்க வந்து விழுவோம். இதை லீஸ் விட்டுருக்கு வந்து இது எங்கள் இடம் தான். இதுக்கும் ஃபோர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு டெப்டி கலெக்டர். இது பாருங்கள், இது ஆன்சர் பானாசோனிக், ஹலோனிக்ஸு. இது வந்து இளங்கோ ட்ரேடர்ஸு. பஸ் ஸ்டாண்டில் எலக்ட்ரிஷியன் கடை வச்சுருக்காரு. இவருக்கு லீஸ் விட்ருக்காங்க புதுசாக கட்டி. எப்படி 30 வருஷம் லீஸ். இது அம்பேத்கர் நகர் வாடகை இருக்கார் இந்த பையன். ஸோ போகும்போது வரும்போது இந்த கார் மெக்கானிக் செட் வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து மேலே எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுவான். இவன் யாரோட கூட்டாளினா ஆல் இன் ஆல் எல்லாருக்கிட்டையும் கனெக்ஷன் வச்சுக்கின்னு என்னை அடிக்கிறதுக்கு இவன் வந்து இந்த இடத்துல வந்து குடியிருக்கான். இங்கேருந்தும் கல் வந்து விழும். அங்கேருந்து வந்தால் இந்த பொம்பளை உட்காந்துருப்பா. நித்யானந்தம் தர்மகத்தா வீடு அது. அந்த வீடு வந்து அங்கேருந்து உட்காந்து கண்டுக்காது போனால் பின்னாடி கல் அடிப்பாள் அந்த பொம்பளை, இந்த மரத்தோட பொம்பளை. சில நேரத்தில் இதுதான் நித்யானந்த வீடு, தர்மகத்தா. சில நேரத்தில் எங்கேருந்தோ வந்து கல் பின்னாடி வந்து பாழும். சக்திவேல், அட்வொகேட் சக்திவேல். இந்த சக்திவேல் இந்த வீட்டை கிராஸ் பண்ணால என்னை அடிக்கிறதுக்குன்னு மேலே கொடுத்தன்னு வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோரில். பாருங்கள், போன வாரம் வந்து விழுந்து பாருங்கள் இடுப்பு மேலே 2 டைம்ஸு. அங்கேருந்து அடிப்பா. என்னை அடிக்கிறதுக்குன்னு வாரத்தை விட்டுருக்கான் சக்திவேல். மேலேருந்து கல் எடுத்து அடிப்பாங்க. ஸோ இந்த ஒரு வாரமாக இடுப்பு மேலே தான் அடிச்சிட்ருக்காங்க. வலி தாங்கின்னு போயின்னு வந்து நிற்கிறேன். இதுக்கெல்லாம் தலைமை தாங்குறது யாருன்னா பன்னீர்செல்வம். இங்கே உட்காந்துக்கிற அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி அதை உட்காந்துக்கிறார். அவரோட ஹேண்டிகேப்ட். இதுக்கெல்லாம் தலைமை தாங்குறது அவர் அந்த பன்னீர்செல்வம் தான். அடிக்கடி அங்கேருந்து வந்தால இந்த இடத்துல விழும் பாருங்கள் கல். பயங்கரமாக வந்து விழும். வாரத்தில் ஒரு 5-6 முறையாவது வந்து விழும். முன்ன போகிறப்பாட்டுக்கு என்ன கண்டுக்காத போனால் அந்த கணேசன் டீ கடை சண்முகம் இவனும் அடிப்பான் பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் இப்படி தாங்க என்ன வீட்டில் ஆரம்பித்து பஸ் ஸ்டாண்ட் வரலையும் கல்லடி பின்னாடி. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல ஆட்டோ டிரைவருங்கிறாங்க. ஆட்டோ டிரைவர்கிட்ட காசு கொடுத்து அடிக்க வைக்கிறான். அங்கேருந்து பழைய தெருவில் வந்து பன்னீர்செல்வம் வரான். ராமாபாய் தெருவில் என்னை அடிக்கிறதுக்குன்னே நீங்கள் வந்து நிற்கிறான்.